வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். பொங்கல் பண்டிகை நெருங்கிட்டு இருக்குது. அரசாங்கம் தரப்புல இருந்து பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பணம் தருவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மக்கள் மத்தியில் எழுந்திருக்குது. நம்ம ஏற்கனவே டிசம்பர் மாதத்தில் பணம் தருவாங்க, அந்த பணம் 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக நம்ம பேசின நேரத்தில் சென்னையில் மட்டும் புயல் வெள்ளம் வந்திருந்தது. அதற்கப்புறமா போன மாதத்தினுடைய மத்தியில் தென் மாநிலங்களில் பெரும் தாக்கத்தை மழை வெள்ளம் ஏற்படுத்தினது, ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. சென்னையில் 4 மாவட்டங்களுக்கு வழங்கின மாதிரி தென் மாவட்டங்கள்லேயும் 4 மாவட்டங்களுக்கு, அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு 6000 ரூபாயும், குறைவான பாதிப்பை பெற்ற மாவட்டங்களுக்கு 1000 ரூபாயின்னு சொல்லிட்டு அந்த இழப்பீடு நிவாரண தொகை வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய மற்ற இழப்புகள், வீடு இடிந்தது அப்படின்னா எவ்வளோ, விவசாய பயிர்கள் எந்த பயிருக்கு எவ்வளோ ரூபாய், அதே மாதிரி கால்நடைகளினுடைய இழப்பு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நிவாரண உதவிகள் கிட்டத்தட்ட வழங்கி முடிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல வழங்கி முடிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம கேட்க முடியுது தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டும். ஸோ இந்த தென் மாவட்ட வெள்ளம் அப்படின்றது வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் தருவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போதைய நிலவரப்படி சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ அதில் வந்துட்டு அரிசி, சர்க்கரை, அது போக ஒரு முழு கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதில் மற்ற பொருட்கள் பற்றி எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ அதனால் வந்துட்டு இன்னமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பரிசு தொகுப்பு, அந்த அமௌண்ட்டாக கொடுக்குற விஷயங்கள் பற்றி டிஸ்கஷன் இஸ் கோயிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வருமா வராதா அப்படின்றது இன்னமும் கூட வந்துட்டு ஒரு முழுமையான முடிவு எடுக்கப்படவில்லை, டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவாங்க இல்லையா, அது செப்டம்பர் மாதத்துலேருந்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் சிலரினுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களில் சில பேர் மறுபடியும் விண்ணப்பித்திருந்தாங்க. அவங்களுக்கு நவம்பர் மாதத்திலிருந்து அவங்களுக்கும் அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குது 1000 ரூபாய். இன்னும் சிலர் கூட வந்துட்டு விண்ணப்பித்து அவங்களுடைய விண்ணப்பம் பற்றின விஷயங்கள் அப்டேஷன் இல்லாமல் இருக்குது, தட் இஸ் நிராகரிக்கப்படவும் இல்லை, அதே நேரத்தில் பணமும் ஏறலை அப்படின்ற மாதிரியான லிஸ்ட்லையும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து இந்த ஜனவரி மாதத்திலிருந்து வந்துட்டு அந்த 1000 ரூபாய் அவங்களுடைய கணக்கில் போடப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அந்த தொகை போடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாதம் பொங்கல் பண்டிகை 14ஆம் தேதியே வருது. ஸோ இந்த தொகை அதற்கு முன்னாடி போடுவாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எதிர்பார்ப்பு சாமானியனுடைய மத்தியில் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை 13ஆம் தேதியே உங்களுடைய வங்கி கணக்குகளில் போடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 13ஆம் தேதி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம போன முறை வந்த மாதிரி காலை நேரத்துலையோ அல்லது ஒரு நாளைக்கு முன்னாடி 13ஆம் தேதி காலையிலே வந்துட்டு பணம் வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பொங்கல் பரிசு தொகுப்போட ரொக்கமாக பணம் தருவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் அது இன்னும் மதில் மேல் பூனையாக தான் இருக்குது. ஒருவேளை பணம் தரலாம், இல்லை அப்படின்னா இந்த பணத்தை அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு இது தாங்க அது அப்படின்ற மாதிரி இந்த தொகையை அதற்காக செலவழித்துக்கங்க அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு, ஏன்னா மாநிலத்தினுடைய நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது. மாநிலத்தினுடைய ஒரு பகுதியை சேர்ந்த மக்கள் பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறாங்க. அவங்க இன்னும் மீண்டு வரல, அதற்கான முயற்சிகள், அதற்கான செலவினங்கள், நிதி அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த தொகையை மக்கள் வந்துட்டு அதற்காக பயன்படுத்திக்கங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் எலெக்ஷனும் வருது அப்படின்றதுனால பொங்கலுக்கான ரொக்கப்பணமும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதற்கும் வாய்ப்பு, இதற்கும் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இப்போதைய நிலைமை இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு அட்லீஸ்ட் 1 வீக்குள்ளேயாவது இதற்கான முடிவு என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஸோ இப்போதைய அப்டேஷன் என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை 1000 14ஆம் தேதிக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் 13ஆம் தேதி காலையிலாவது உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்துடும் அப்படின்ற அப்டேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்தடுத்த அப்டேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.